பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 15 ஜூலை 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவை, பயன்பாட்டாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பதிவிடக்கூடாது. சரியா? அதை வந்து கவனமாக பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடக பதிவுகளை கவனமாக வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அரசமைப்பு சட்டத்து கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கருத்து சுதந்திரத்தின் மீது அரசமைப்பு சட்டத்தின் 19 கிளாஸ் 2 பிரிவு நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேரில் இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராகவோ இல்லை வந்து அதாவது அடுத்தவங்களை வந்து குற்றத்தை தூண்டுற விதமாக வந்து எதுவும் பதிவிட்டாலோ இது வந்து தடை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகிள் 19 கீழ் 2. சரியாப்பா? 19 கிளாஸ் 2 அப்படின்றது சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம்ப்பா. இது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளத்தில் இது போச்சு அப்படின்னா, அதாவது ஒருத்தர் இன்னொரு மதத்தை வந்து தவறாக சித்தரித்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த 2 மதத்துக்கு நடுவில் பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் அவர் மேலே பதிவு செஞ்சாங்க, பதிவிட்டவர் பேரில். அவர் என்ன ஆர்டிக்கிள் கீழே சொன்னார் அப்படின்னா, எனக்கு பேச்சுரிமை கருத்துரிமை எல்லாமே இருக்குது, அதனால நீங்கள் வந்து என்னை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் இந்த ஆர்டிக்கிள் 19 கிளாஸ் 2 சரிங்களா 19 பிரிவு 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்காங்க நம்ம உச்சநீதிமன்றம். அப்போ வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ இல்லை அடுத்தவங்களுக்கு குற்றத்தை தூண்டுற விதமாக, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற விதமாக எது பதிவிட்டாலோ அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? அதை கட்டுப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறது தான் 19 கிளாஸ் 2. சரியாப்பா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 3 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கோவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோக் கஜபதி ராஜு. சரியாப்பா? கோவா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கோவாக்கு அசோக் கஜபதி ராஜு. ஹரியானாக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண்டாரு தத்தாத்ரேயா. சரிங்களா? பண்டாரு தத்தாத்ரேயா ஹரியானாக்கு. லடாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரதேசத்தின் அதாவது கவிந்தர் குப்தாப்பா. சரிங்களா? லடாக்குக்கு வந்து கவிந்தர் குப்தா. 3 பேர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது கோவாக்கு அசோக் கஜபதி ராஜு, ஹரியானாக்கு பண்டாரு தாத்ரேயா, லடாக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிந்தர் குப்தா. சரியாப்பா? இவங்க 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எழுதுனீங்க அப்படின்னா இந்த மாநில ஆளுநர்கள் சார்ந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து பார்க்கலாம். இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுவும் இல்லை, இந்த பேஜ்லையும் எதுவும் இல்லை, ஃபுல் அரசியல் தான். அதாவது ஊடக செயலாளர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம்னு சொல்லியிருக்காங்க. அரசோட திட்டங்கள் அரசோட தகவல்களை வந்து தெரிவிக்கிறதுக்காக, சரியா, ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அதோட செயலாளர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்கப்பா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? செயலாளர்களாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, ரைட், ஓகேப்பா. அடுத்து வேற காற்றுக்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பயங்கரமாக பறக்குதுப்பா. வேறு ஒன்றும் இல்லை. ரைட், நம்ம பார்ப்போம். டிஜிட்டலில் நியூஸ் பேப்பர் எடுக்கலாம். ஸோ டிஜிட்டலில் எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவிடுங்க. உங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா டிஜிட்டல் நியூஸ் பேப்பர் எடுக்கிறேன். பட் இது வந்து நம்ம நேரடியாக நியூஸ் பேப்பர் பார்த்து படிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு உண்மையிலே ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற ஃபீலிங் இருக்கும். சரிங்களா? சரி, ரைட். அடுத்து இந்தப்பா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கியிருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். அதாவது நகரப்பகுதிகளுக்கு வந்து 13 துறைகள் மூலம் 43 சேவைகள், அதே மாதிரி ஊரக பகுதிகளுக்கு 15 துறைகள் வழியாக 46 சேவைகள் வந்து கொடுக்குறாங்க. சரியாப்பா? அப்போ 13, 43, 15, 46 இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முதல்வரின் குறைதீர் பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1100. சரியா? முதல்வருக்கு குறைக்கு எதுவும் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு நினச்சா 1100க்கு நம்ம ஃபோன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் முக்கியமான நியூஸ் இருக்கா அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது மக்களவைக்கு வந்து புதிய எம்பிக்கள் வந்து
மக்களவைக்கு எம்பிக்கள் வர்றாங்கல்ல, இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது ஸோ அவங்களுக்கு பயோமெட்ரிக் முறை வந்து வெளியில் இருக்க அறையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உட்கார இடத்துல வந்து இருக்கைகள் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா. ஏன்னா நிறையா பேர் ரேகை வச்சுட்டு அட்டண்டன்ஸை பதிவு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்களாம். அதனால என்ன பண்ண போகிறாங்க, இனிமேல் மக்களவை எம்பிக்கள் எல்லாம் தங்களோட இருக்கைக்கு பக்கத்தில் தான் பயோமெட்ரிக் முறை வந்து வைக்கணும். அது கூடிய விரைவில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, இன்னும் செயல்படுத்தல, கூடிய விரைவில்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்ஐசியோட புதிய நிர்வாக இயக்குனர் பேர் என்ன அப்படின்னா ஆர் துரைசாமி. சரியா, அதாவது எல்ஐசியோட நிர்வாக இயக்குனராக ஆர் துரைசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். சரியாப்பா, அப்போ இது கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. அதே மாதிரி சுபான்சு சுக்லா திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காருப்பா. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழே போனார் இல்லைங்களா, விண்வெளிக்கு போனார். ஸோ அவர் வந்து டிராகன் கிரேஸ் அப்படின்ற விண்கலம் வந்து பூமிக்கு திரும்புது. ஸோ அந்த விண்கலத்தில் வந்துட்டுருக்காரு. சரிங்களா, சுபான்சு சுக்லா. அவர் இறங்கினதுக்கப்புறம் வேறு என்னென்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம். ஆக்சியம் 4 திட்டத்துக்கு கீழே சுபான்சு சுக்லாவை பற்றி மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம். இருந்தாலும் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் புதுசாக கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம். இந்த இது கொடுத்துருக்காங்கப்பா, அதாவது வேகம் அந்த முறை தரையிறங்குற முறை பேர் என்னன்னா ஸ்பிளாஷ் டவுனு. சரியாப்பா, ரொம்ப முக்கியமானது. அதாவது வேகமாக இறங்கும். அதாவது அந்த புவியீர்ப்பு விசை வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கும். அப்போ அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக டபுள் பேராஷூட் கொடுத்து அது மூலியமாக வேகத்தை குறைச்சி கீழே இறக்குவாங்க. அந்த முறை பேர் என்ன அப்படின்னா ஸ்பிளாஷ் டவுன்பா. சரிங்களா, ரொம்ப முக்கியம், ஸ்பிளாஷ் டவுன். அதே மாதிரி சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் 1967பா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் 1967. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த ரைட், ஓகே. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃபா கிளப்பு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட இறுதி ஆட்டத்தில் இறுதி ஆட்டத்தில் செல்சி வந்து ஜெயிச்சிருக்காங்கப்பா 3-0 அப்படின்ற கோல் கணக்கில். அதாவது பாரிஸ் செயின்ட் ஜெர்மனை வந்து ஜெர்மைன் அவங்கள வந்து வீழ்த்தியிருக்காங்க. சரியா, ரைட், ஓகே. அதாவது அப்போ ஜெயிச்சது யார் அப்படின்னா செல்சி ஃபிஃபா கிளப்பு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில். அடுத்து பாருங்கள், இந்த சமோசா இந்த மாதிரி தின்பண்டங்களில் சர்க்கரை இதோட அளவெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்த போகிறாங்களாம்ப்பா ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ப்ளஸ் ஸ்கூல்ஸ்லேயும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடல் பருமன் தொற்றாத நோய் பாதிப்பு அதிகமாகிட்டு இருக்கான் இந்தியாவில். 2019 2021 கணக்கிடும்போது நகர்ப்புறங்களில் 5ல் ஒருத்தர் வந்து உடல் பருமனாக இருக்காராம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அவங்க சாப்பிட்ற உணவில் என்னென்ன பாதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. அதனால சமோசா இந்த மாதிரி தின்பண்டங்களில் எண்ணெய் சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டில் மாநிலத்தில் டேராடூனில் ரீசெண்டாக வந்து 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் தொடக்க விழா நடந்திருக்குப்பா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 38வது தேசிய விளையாட்டு தொடக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதில் ஃபிட் இண்டியா அப்படின்ற ஆரோக்கியமான இந்தியா அப்படின்ற பிரச்சாரத்தை பிரதமர் மோடி வெளியிட்டிருக்காருப்பா. ஸோ ஃபிட் இண்டியா அப்படின்றது ஆரோக்கியமான இந்தியா. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள் தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துதல். சரியாப்பா, தேசிய திட்டத்தின் கீழ் இது வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஃபிட் இண்டியா திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோக்கிய இந்தியா பிரச்சாரம் இருக்குது. இந்த பிரச்சாரத்தோட ஒரு பகுதி வந்து தொற்றா நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துதல். ஓகே, ரைட்டுப்பா. வேறு ஃபிட் இண்டியா தான் முக்கியமானது. வேறு அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த நடிகை சரோஜா தேவி காலமானான்னு கொடுத்துருக்காங்க. இது சார்ந்து அவங்க சார்ந்து வேறு எதுவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா, இதில் வேறு எதுவும் இல்லை. அவங்க சார்ந்து வேறு எதுவும் முக்கியமானது தேசிய அளவில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வந்து கட்டாயம் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைப்பா. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நன்றி.